வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மாலிக் கபூர் மதுரை படையெடுப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாலிக் கபூரின் மதுரை மீதான படையெடுப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவருடைய படையெடுப்பு என்ன வருடம் நடந்தது அப்படின்னா கிபி 1311 ஏப்ரலில் நடந்தது. ஓகேங்களா? ஏப்ரலில் நடந்தது. இது என்னுடைய நோக்கம் என்னன்னா பாண்டியர்களுடைய செல்வத்தை கொள்ளையடிப்பது. செல்வம் தான் இதற்கான முக்கிய காரணமாக இருந்தது. மதுரையில் மாலிக் கபூர் படையெடுப்பு, அதாவது தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவர் முதலில் படையெடுத்த பகுதி, அதாவது செல்வங்களை சூறையாடிய பகுதி அப்படின்னா சிதம்பரம். அதுக்கப்புறம் தான் அவர் மதுரைக்கு போனார். சரிங்களா? மாலிக் கபூர் சிங்களம் ஆகிய நாடுகளை வெற்றி கொண்டான் என்று கல்வெட்டுக்கள் கூறியது. ஏன்னா தென்னிந்தியா வரைக்கும் வந்தவர் சிங்களத்தின் மீதும் அவர் போர் தொடுத்து வெற்றி கண்டார். கிபி 1302 to 1310 காலத்தில் சிங்கள வேந்தன் மதுரைக்கு வந்து பாண்டியருக்கு அடிபணிந்து அப்புனித சின்னத்தை மீட்டு சென்றான். இதை பற்றி நம்ம முன்னாடி பாண்டிய பேரரசு, பிற்கால பாண்டிய பேரரசுல பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒரு மன்னன் வந்து அவருடைய மணிமுடியை, அதோடைய சின்னங்களை வந்து மீட்டு சென்றார் அப்படின்ட்டு. சரிங்களா? சோழர் காலத்து பாதுகாப்பு கொண்ட கட்டுப்பாடு, கடற்படை, மற்ற அரசர்களின் நட்புறவு முதலியவை பாதிக்கப்பட்டது என தெரிகிறது. இதனால இந்த மாலிக் கபூரினுடைய படையெடுப்பால இதெல்லாம் பாதிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் தென்னிந்தியாவில் வர முடியாமல் ஹொய்சாளர் யுக்தியுடன் செயல்பட்டு வந்த நிலையில் அவர்களையும் வென்றது, அவர்களை செயலிழக்க செய்தது. இந்த மாலிக் கபூர் வந்து ஹொய்சாளர்களையும் வென்றார், அதாவது தௌலதாபாத் ஹொய்சாளர்களையும் வென்றார் அப்படின்னு சொன்னோம். அதனால ராம்தம்பூர் இந்த பகுதியெல்லாம் வென்றுட்டு தான், அதாவது வர வழியில, டெல்லியிலிருந்து வர வழியில இந்த பகுதியெல்லாம் இருக்கு, அங்க வந்து அவர்களை வென்றுட்டு தான் தென் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அதாவது தமிழகத்திற்கு வந்தாரு. அதாவது முஸ்லிம்கள் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வர எளிதாக இருந்தது. இந்த ஹொய்சாளர்கள், அப்புறம் ராம்தம்பூர் அரசர்கள், யாதவர்கள், இவர்களெல்லாம் வென்றதுனால இது தென்னிந்தியாவின் மீது படையெடுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியா இருந்தது. கடற்படை பகுதியில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டது இந்து விரோதமானது. அதாவது அந்த முஸ்லிம் மன்னர்களையும் முஸ்லிம்களையும் வந்து கடற்கரை பகுதியில் இவர்கள் வாணிபம் செய்ய அனுமதிக்கல. அதுவும் ஒரு இதுக்கான காரணங்கள் ஒன்றா இருந்தது. சரிங்களா? மாரவர்ம குலசேகர பாண்டியன், முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனிற்கு 2 மகன்கள். ஒன்று சுந்தர பாண்டியன், வேறொரு பெண்ணிற்கு பிறந்தவன், அதாவது காமக்கிழத்திற்கு பிறந்தவன் தான் சுந்தர பாண்டியன். மற்றும் வீரபாண்டியன் அரசியின் மூலம் பிறந்தவன். கிபி 1268 முதல் கிபி 1311 வரை ஆட்சி புரிந்தார். இந்த முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் வந்து தன்னுடைய மகன் வந்து வீரபாண்டியனுக்கு தான் வந்து இளவரசர் பட்டம், அடுத்த அரசராகக்கூடிய பட்டங்களை வழங்கியிருப்பார், சுந்தரபாண்டியனுக்கு அல்ல. ஓகே, அதனால தான் சுந்தரபாண்டியன் வந்து இந்த அவருடைய முதலாம் மாரவர்ம குலசேகரபாரனை ஒரு போர்ல வந்து தோற்கடிச்சிருவாரு, தோற்கடிச்சு கொன்றுவாரு. அதனால் கொன்றுட்டு இந்த வீரபாண்டியனுடன் ஒரு போர் புரிவார். ஆனால் வீரபாண்டியன் ஜெயிச்சிருவாரு. இதை ஜெயிச்சதுனால இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியிடம் முறையிட்டு அவரிடம் போய் சொல்லுவார், அதாவது பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போர் தொடுத்து வந்து வென்று என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் சொன்னதுக்கு மாறா அவங்க போர் தொடுத்து வந்து அங்கே மதுரையில் ஒரு சுல்தானிய அரசியை நிறுவிட்டு அங்கிருந்து செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? பீடான், மாலி பீடான் என்ற கடலோர நகரங்கள் அளிக்கப்பட்டதாக அப்துல்லா வாசப் என்னும் அரேபியன் குறிப்பிடுவதாக ஜே.பி. பிரசாந்த் மோரே கூறுகிறார். சரிங்களா? அதாவது பீடான், மாலி பீடான் அப்படின்ற கடற்கரையோர நகரங்கள் அளிக்கப்பட்டதாக அரேபிய பயணி வந்து அப்துல்லா வாசப் கூறுகிறார். வியாபாரம் நிமித்தமாக ஏஜென்ட் போல தந்ததை அவ்விடங்களையே அவர்களுக்கு கொடுத்து விட்டன போல எழுதி வைப்பது
தெரிகிறது. அதாவது வியாபாரம் செய்வதற்கு அரேபியர்களுக்கு இந்த இடங்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர்கள் வந்து அந்த இடத்தையே பூரா கைப்பற்றிக்கிட்டாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. எப்படியாயினும் சோழர்கள் காலத்தில் முக்கியமாக இருந்த கடற்கரை பகுதிகளில் துளுங்கர் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆனால் அங்குள்ள கோவில்கள் இடிக்கப்பட்டன என்று தெரியவில்லை. கோயில்கள் இடிக்கப்பட்டதாக தெரியல. அந்த கடற்கரையோர பகுதிகளை, அவர்கள் வாணிபம் செய்ய அனுமதிக்கப்பட்ட பகுதிகளை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்கன்னு மட்டும்தான் உறுதியான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்பொழுதுள்ள மசூதி தர்காக்களில் உட்புற சிற்பத் தூண்கள், கருவற்ற மண்டபங்கள், குளங்கள் முதலவை அவற்றை எடுத்து காட்டுகின்றன நமக்கு. ஓகேங்களா? அதாவது இந்து கோவில் இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருந்தன. வியாபாரத்திற்கு முக்கியமான குதிரை இறக்குமதி போன்றவற்றுக்கு ஏஜென்ட்டுகள், தரகர்கள், துபாஷியாக இருந்தவர்கள் அவ்வாறு நெருக்கமாயினர் என்று தெரிகிறது. அதாவது ஏஜென்ட், அதாவது அரேபியர்களிடமிருந்து குதிரைகளை வாங்கினாங்க இல்லையா? பண்டைய கால சங்க காலத்துல இருந்து வந்து பல்லவர் காலம், பிற்கால சோழர், பாண்டியர்கள் இவங்க எல்லாமே வந்து குதிரையை வாங்கியிருக்காங்க. அதனால வந்து தரகர்கள் தேவைப்பட்டாங்க. துபாசி என்பவர்கள் வந்து இருமொழி பேசுபவர்கள், அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவர்கள். மேலும் படைகளிலும் துளுங்கர் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். இந்த பதவியில மட்டும் அவங்க இல்ல, வேலைக்கும் துளுகர்களை அமர்த்தினார்கள். சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியிடம் உதவி கேட்டாரா? ஆம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு. சகோதர போட்டி துவேஷத்தில், துளுங்கரை போன்ற சதி துரோகத்தில், கொலைகளில் ஈடுபட்டது. ஓகேங்களா? இந்த சுந்தரபாண்டியன் அம்மண்ணில் இருந்த பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம் முதலியவற்றுக்கு ஒவ்வாததாக இருந்தது இவருடைய குணங்கள். ஓகேங்களா? இருப்பினும் சுந்தரபாண்டியன் தனது தந்தையை மாரவர்ம குலசேகர பாண்டியனை கிபி 1310-11 கொலை செய்தது திகைப்படைய செய்தது. அதாவது ஒரு போர்ல வந்து இவரை கொன்றுவாரு. ஓகேங்களா? தன்னுடைய தந்தையே கொன்றுவாரு. கொலைக்கு பின்னரும் தகிப்யுதீன் தனது பதவியை தொடர்ந்தான் என்பது ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இந்த தகிப்யுதீன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு துலக்கப்படைக்கு வந்து ஒரு உயர் அதிகாரியா இருந்தவர். கிபி 1311 மாலிகாபூர் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து துலுக்கப்படைகள் தாக்கிய போது இந்த இரு பாண்டியர்களும் புறமெதுகிட்டு ஓடினார்கள். அதாவது சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும். ஓகேங்களா? சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியிடம் தில்லிக்கே சென்று சரணடைந்தான் என்று சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். தில்லிக்கே போய் கேட்டாரு, உதவி கேட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆதாரங்களும் இருக்கு. அப்படி என்றால் சகோதரனை காட்டி கொடுத்தவனே அவன் தான் என்கிறது. ஆனால் வீரபாண்டியன் உள்ளூரால் ஆதரவினால் தப்பிக்கொண்டான். ஆனால் வீரபாண்டியன் வந்து அவங்களுடைய கையில சிக்கல, தப்பித்து போயிடுவாரு. பாண்டியரின் துரோகத்தால் துலுக்கர் ஆதிக்கம் பெற்றனர். சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக முஸ்லிம் படைகள் ஒன்று ஆதரவாக நிறுத்தப்பட்டது. ஏனெனில் கிபி 1313 கேரளத்து ராஜா ரவிவர்மன் தென்பெண்ணாற்றை தாண்டி பூந்தமல்லி மற்றும் நெல்லூரை பிடித்து கொண்டான் என்றுள்ளது. அதாவது ஒரு கேரளத்து ராஜா ரவிவர்மன் வந்து இந்த பாண்டியர்களுடைய பின்னாடி இருக்கிற அந்த பகுதி, அந்த பூந்தமல்லி, தென்பெண்ணாறை தாண்டி நெல்லூர் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாண்டியரை வென்றான் என்றாகிறது. ஆனால் குஸ்ரு கானை இவனும் இந்துவாக இருந்து துலுக்கனாக மாற்றப்பட்டவன் கிபி 1318 மலபாருக்கு அனுப்பியது மறுபடியும் அதனை முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அனுப்பியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குசுரு கான் வந்து 1317 ஒரு முறை படையெடுத்து வருவாரு. ஓகேங்களா? அதுதான் இந்த குசுரு கான். அமீர் குஸ்ரு எழுதியவற்றை வைத்து தான் சரித்திர ஆசிரியர்கள் இத்தகைய விளக்கங்களை கொடுக்கின்றனர். அதாவது மாலிக் கபூர் வந்து தென்னிந்திய படையெடுப்பை பற்றி அமீர் குஸ்ரு, வாசப் இவங்க நிறைய பேர் நிறைய ஆதாரங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. வெறும் களிமா சொல்ல வைத்தே முஸ்லிம்கள் அவர்கள் பாதி முஸ்லிம்கள், அதாவது பாதி இந்துக்கள் என அமீர் குஸ்ரு எழுதியுள்ளார். அதாவது இந்த களிமா இதை சொல்லியே வந்து இந்துக்களை வந்து முஸ்லிம்களாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிபி 1335 முகமது துக்ளக்கின் ஆதிக்கத்தின் கீழ் ஒரு முஸ்லிம்கள் ஆட்சி மதுரையில்
ஏற்படுத்தப்பட்டது. அதாவது முஸ்லிம்கள் வந்து சுல்தான்கள் வந்து ஆட்சி டெல்லியில இருக்கும்போது, இங்க மாலிக் கஃபூர் வந்து 1311ல படையெடுத்து வந்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் குஸ்ரு கான் அப்படிங்கிறவர் வந்து 1317ல படையெடுத்து வந்தாருங்களா? அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து 2 முறை படையெடுத்தார். 1323, 1327. மொத்தம் 4 படையெடுப்புகள். தென்னிந்தியாவின் முஸ்லிம்களின் படையெடுப்பு 4. ஓகேங்களா? முக்கியமான காரணம் என்னன்னா, செல்வங்கள் தான். செல்வங்களை கொள்ளையடிப்பது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. கொடிய குரூர துலுக்கார அரக்கர்களின் முடிவு அவ்வாறே அமைந்தது. அதாவது இவங்களுடைய ம் 1335ல முகமது பின் காரிக்கின் கீழ் ஒரு முஸ்லிம் ஆட்சி மதுரையில் நிறுவப்பட்டது. இவர்கள் நிறுவுவதனால தான் இந்த கொடிய கொடூர துலுக்க அரக்கர்களின் முடிவடைஞ்சது. ஆனா அவங்க எப்படி இவள வந்து தென்னிந்தியாவுல வந்து படையெடுத்து வந்து தாக்கினாங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய முடிவும் சீக்கிரமா இருந்துச்சு. 312 யானைகள், 20,000 குதிரைகள், தங்கம், வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம் என்று கொள்ளையடித்த பொருட்களுடன் தில்லிக்கு சென்று மாலிக் கஃபூர் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அலாவுதீன் கில்ஜி பரிசாக கொடுத்து வந்த பொருட்களை அவரும் அனைவரும் காணும்படி பொது தர்பார் நடத்தி மாலிக் நயப் என்ற பட்டத்தை அவனுக்கு வழங்கினார். யாருக்கு? மாலிக் கஃபூருக்கு. ஓகேங்களா? கிபி 1316ல் அலாவுதீன் கில்ஜியின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு படுக்கையில் விழுந்தான். இந்நிலையில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் அலாவுதீன் கில்ஜி. மாலிக் கஃபூர் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டான். கில்ஜி வாரிசுகளின் கண்களில் குருடாக்கிவிட்டு மீதம் இருந்த சிறுவனை கைபொம்மை போல அரியணையில் அமர்த்தி தானே டெல்லியை ஆளத் தொடங்கினார். அதாவது மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜி இருந்ததுக்கு அப்புறம் சுமார் ஒரு 5 மாதம் ஓகேங்களா அரியணையில இருந்தாரு. அதாவது ஒரு சின்ன வயது இளவரசரை வச்சு இவர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரையும் வந்து அந்த மாலிக் கஃபூரும் வந்து இறுதியில் கொல்லப்பட்டார் அப்படின்னு வரலாற்று செய்திகள் இருக்கு. இது வந்து டெல்லி சுல்தான்கள் பற்றிய வரலாற்று ஆதாரங்கள்ல இது சொல்லியிருக்காங்க. ஆனால் கில்ஜியின் குடும்பத்தார் மாலிக் கஃபூர் பாதுகாவலர்களை வைத்தே அவனை நள்ளிரவில் சுற்றி வளைத்து கைவேறு கால்வேறாக வெட்டி கொன்றனர். பார்த்தீங்களா எப்படி முடிவு அவர்களுக்கு வந்தது. இவ்வாறு கில்ஜி மற்றும் மாலிக் கஃபூர் கொடிய குரூர துலுக்க அரசர்களின் முடிவு அமைந்தது. இங்கு கருவறையில் உள்ள சிவலிங்கம் தானாய் தோன்றியது. அதாவது இவங்க கொள்ளையடிச்சிட்டு போனாங்கல்ல கோவில்கள் எல்லாத்தையும், அங்க இருந்த கருவறையில் இருந்த சிவலிங்கம் வந்து தானா தோன்றியது. மாலிக் கஃபூர் படையெடுப்பின் போது கருவறையை மூடி முன்னே வேறு ஒரு லிங்கத்தை வைத்து ஏமாற்றி உண்மையான லிங்கத்தை பாதுகாத்தனர் தென்னிந்திய சைவ சமய புரவலர்கள். ஓகேங்களா? மாலிக் கஃபூருக்கு பிறகு தங்கிவிட்ட துலுக்கர்களின் நிலை, திட்டம் முதலியன. அதாவது மாலிக் கஃபூர் போயிட்டாரு, அலாவுதீன் கில்ஜி இறந்துட்டாரு. அவரு 5 மாசம் வேற ஒருவரை வச்சு ஆட்சி உரிமையை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இங்கே என்ன நிலைமை, தென்னிந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னு பார்க்கலாம். மாலிக் கஃபூர் கிபி 1311லேயே டில்லிக்கு திரும்பி சென்று விட்டார். இருப்பினும் அவருடைய வந்தவர்கள் சிலர் தங்கி விட்டனர். அவர்கள்தான் பகீர், சாமியார் போல திரிந்து தகவல்களை அறிந்து தில்லிக்கு அனுப்பி வைத்தவர்கள். அதாவது மாறு வேடத்தில் தெரிந்தவர்கள். ஜெசுவைட் என்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ பாதிரியார்களும் இதே முறையை கையாண்டனர். முகமது துக்ளக் கிபி 1324ல் அதே ஆசையுடன் மதுரைக்கு படைகளை அனுப்பி வைத்தான். பாண்டியர்களை தெற்காக துரத்திவிட்டதால் கிபி 1334 முதல் கிபி 1378 வரை மதுரையை சுல்தான்கள் பெயரால் பட்டாணியர்கள் 8 பேர்கள் மதுரையை ஆண்டு வந்து இருக்கிறார்கள். அவர்கள்தான் வந்து மதுரை சுல்தானியத்தை நிறுவினார்கள். 1335 to 1378 வரைக்கும். ஓகேங்களா? இதில் தான் வந்து 8 பேர் ஆண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களின் பெயர்கள் உடேசி ஜலாலுதீன், குத்புதீன், கியாசுதீன், நாசிருதீன், அடில்லா பெருதீன்,
முபாரக் ஷா, அலாவுதீன், சிக்கந்தர் ஷா. ஓகேங்களா? இந்த உடௌசி ஜலாலுதீன், இந்த ஜலாலுதீனுக்கு ஹசன் சங் அப்படின்னு பெயர் இருக்கு. 2022 பிஜிடிஆர்பியில் இவருடைய பேர் வந்து உண்மையான பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடௌசி ஜலாலுதீன் உங்க பேர் உண்மையான பேர் என்னன்னு கேட்டாங்க. அதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன்ல வந்து ஹசன் சங்கு அவருடைய பேர் இன்னொரு பேரு. ஆனா ஹசன் ஹங்கு ஆனா ஹசன் சங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹங்கு தான் வரும், சங்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லாரும் வந்து சங்கு அப்படிங்கிறத போட்டாங்க. ஆனா அவருடைய பேர் இன்னொன்னு வேற ஆப்ஷன் இருந்தது. சரிங்களா? அதுதான் வந்து உடௌசி ஜலாலுதீன் அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்கு. இவர்களுடைய கொடுங்கோல் ஆட்சி என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் 60,000 பட்டாணியர்கள் மதுரை நகருக்குள் ஆயுதம் கையில் வைத்துக்கொண்டு தங்கி இருந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? காலகட்டத்தில் மதுரை மற்றும் சுற்றியுள்ள நகரங்கள் பகுதிகள் அதிக அளவில் சேதங்கள் விளைவித்தன. இந்த மாலிக் கஃபூரின் படையெடுப்பு தென்னிந்தியாவில் உள்ள செல்வங்கள் எல்லாம் அவர் அடிச்சிட்டு போயிடும். சரிங்களா? இப்போ இந்த இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்க்கலாம். அதாவது மாலிக் கஃபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்பு 1311 ஏப்ரல்ல நடந்தது. இவருடைய நோக்கம் வந்து செல்வங்களை கொள்ளையடித்து போறது தான். இதற்கு முன்ன இவருக்கு வந்து தென்னிந்தியா வந்து எப்படி செல்வ செழிப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இலங்கையும் வந்து கொஞ்சம் செல்வ செழிப்பா தான் இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயிச்சு இங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது. அப்போதைய வந்து பாண்டிய மன்னன் வந்து வீரபாண்டியர். இந்த வீரபாண்டியருடைய சகோதரர் தான் சுந்தர பாண்டியர். மாலிக் கஃபூர் படையெடுத்துவதற்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாலிக் கஃபூரின் படையெடுப்பின் மூலம் நிறுவிய மதுரை சுல்தானியம் வந்து ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. எப்பன்னா 1378 முடிவுக்கு வந்தது. இவரை வந்து இந்த மதுரை சுல்தானியம் வந்து அதாவது தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா விஜயநகர மன்னர்களில் வந்து இளவரசராக இருந்த குமார கம்பனருடைய படையெடுப்பு. ஓகேங்களா? குமார கம்பனார் எப்போ படையெடுத்தார்னா 1371 ஏப்ரல்ல படையெடுத்து வருவாரு. இவருடைய படையெடுத்து வரும்போது மதுரை சுல்தான் மன்னராக இருந்த பக்ருதீன் முபாரக் ஷா தான் வருவாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து 1374 இறந்துருவாரு. இதை பத்தி நமக்கு குமார கம்பனர் வந்து படையெடுத்து வந்து மதுரை சுல்தான் அழிச்சார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதார நூல் இருக்கணும் இல்லையா? அதனால குமார கம்பனுடைய மனைவி கங்காதேவி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இவருக்கு அப்புறம் வந்து இன்னொரு படையெடுப்பு வரும். அதாவது விஜயநகர மன்னர்களான இவர் வந்து முதலாம் புக்கரின் புதல்வர் தான் இவரு. இவருக்கு அப்புறம் இவர் வந்து இறந்துருவார் இல்லைங்களா? அதனால 2ஆம் புக்கர் வந்து 1378 மதுரை மீது படையெடுப்பார். ஓகேங்களா? அவர் படையெடுத்த போது சிக்கந்தர் ஷா தான் வந்து மதுரை சுல்தானத்தில் கடைசி அரசரா இருப்பார். ஓகேவா? அதாவது மதுரை சுல்தானத்தை வீழ்ச்சியுட செய்தவர் 2ஆம் புக்கர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கண்டினியூவா பார்த்துக்கிட்டு வந்தோம்னா தான் நமக்கு இது வரலாறு புரியும். எப்படி அவன் கொஷின் கேட்டாலும் நம்மளால அதாவது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரலனாலும் 4 ஆப்ஷன் இருக்குங்களா? அதுல வந்து 3 எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ண நமக்கு இருக்கும். இப்போ
தமிழக வரலாறு 1565 வரைக்கும் நம்ம இந்த யூனிட்ல பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட்ல சங்ககாலம், அதனோட சான்றுகள், சங்க காலத்துல மூவேந்தர்கள், அப்புறம் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களோட இலக்கிய வளர்ச்சி, பக்தி இயக்கம் எல்லாம் லைன் பை லைனா, அதாவது டாபிக் லைன் பை லைனா நம்ம பார்த்துட்டு வரோம். இதனால இந்த கண்டினியூட்டியில படித்தோம் அப்படின்னா நமக்கு மறக்கவும் மறக்காது. ப்ளஸ் நம்ம எப்படி ட்விஸ்டடாக கொஷின் வந்தாலும் நாம் அதுக்கு 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.